விகடன் நேயர்களுக்கு வணக்கம். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கும் ரிப்பன் மாளிகைக்கும் இடையில் இருக்கக்கூடிய விக்டோரியா ஹாலில் தான் நாம் இப்போ இருக்கோம். இந்த விக்டோரியா ஹாலை தவிர்த்துட்டு சென்னையின் வரலாற்றை நம்மளால் எழுதவே முடியாது. ஏன்னா பல்வேறு வரலாற்று சம்பவங்கள் இந்த விக்டோரியா ஹாலில் தான் நடந்திருக்கு. முதல் முறையாக நாடகங்கள் இங்கே தான் அரங்கேற்றப்பட்டிருக்கு. திரைப்படங்களும் முதல் முறையாக இங்கே தான் திரையிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் அவர்களை முதன்முறையாக அறிஞர் அண்ணா அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டதும் இந்த விக்டோரியா ஹாலில் தான். இப்படி பல்வேறு வரலாற்று சம்பவங்கள் இந்த விக்டோரியா ஹாலில் நடந்திருக்கு. இந்த விக்டோரியா ஹால் பற்றின சுவாரஸ்யமான வரலாற்றை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சென்னை மாநகராட்சி 1688 வருடம் புனித ஜார்ஜ் கோட்டையில் தொடங்கப்பட்ட போது பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கும் ஒரு தனி அரங்கம் சென்னை நகரத்தில் இல்லை. இப்போது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் இருக்கும் பகுதியில் அப்போது 116 ஏக்கரில் பீப்பிள் பார்க் என்ற ஒரு திறந்தவெளி பூங்கா இருந்தது. அந்த பூங்காவின் ஒரு பகுதியில் சுமார் 3.14 ஏக்கரில் சென்னைக்கான ஒரு பொது அரங்கத்தை கட்ட முடிவு செய்தார்கள். விஜயநகரம் அரசராக இருந்த பூசப்பாட்டி சர் ஆனந்த கஜபதி ராஜு, திருவிதாங்கூர் மகாராஜா, எட்டயபுரம் ஜமீன்தார், ராமநாதபுரம் ஜமீன்தார், சென்னை நீதிமன்றத்தின் முதல் நீதிபதியான சர் டி முத்துசுவாமி ஐயர் என பலரும் சேர்ந்து சுமார் 16,000 ரூபாய் நன்கொடையாக கொடுக்க அந்த தொகையை கொண்டு இந்த கட்டடத்தை கட்டத் தொடங்கினார்கள். இதோட ஃபவுண்டேஷன் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா 1883 வந்து அப்போ இருந்த மகாராஜா விஜயநகரம் ஆனந்த கஜபதி ராஜு அப்படிங்கிறவர் தான் வந்து இதோட ஃபவுண்டேஷன் ஸ்டோன் லே பண்றாரு. அவர் தான் வந்து மேஜர் கான்ட்ரிபியூட்டர். அப்போ இருந்த இது நிறைய இந்த உள்ளூர் ராஜாக்கள்லாம் நிறைய அதை கான்ட்ரிபியூட் பண்ணி தான் அந்த ஹாலை கட்டுறாங்க. கட்டுறதுக்கு தனியாக வந்து இது ஒரு விக்டோரியா பப்ளிக் ஹால் ட்ரஸ்ட் அப்படின்னே ஒன்று உருவாக்குறாங்க. அந்த ட்ரஸ்ட் வந்து ஒரு 57 கிரவுண்டு என்னமோ இதை என்டையர் பரப்பு வெளியது ஒரு 57 கிரவுண்டு வந்து கார்பரேஷன் கிட்டேருந்து ஒரு லாங் லீஸ் கிட்டத்தட்ட 100 வருஷம் 99 இயர்ஸோ என்னமோ அந்த லீஸ்க்கு எடுத்து அவங்க தான் வந்து இந்த ஹாலோட கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் பண்றாங்க. சென்னையில் பல பிரபலமான இந்தோ சார்சனிக் பாணியிலான கட்டடங்களை வடிவமைத்த RF சீசம் இதற்கான வடிவமைப்பையும் உருவாக்க தாட்டிக்கொண்ட நம்பெருமாள் செட்டி என்ற ஒரு கட்டட ஒப்பந்ததாரரால் இந்த கட்டடம் கட்டப்பட்டது. 1886 வருடம் கட்ட தொடங்கப்பட்ட இந்த கட்டடம் 1887 ஆண்டு வாக்கில் கட்டி முடிக்கப்பட்டது. 1888 வருஷம் வந்து அந்த ஹாலை வந்து ஒரிஜினலா ஓபன் பண்ணது. அது எதுக்காக விக்டோரியா பப்ளிக் ஹால் அப்படின்னா, விக்டோரியா மகாராணி, இங்கிலாந்துடைய அந்த விக்டோரியா மகாராணி அவங்களுடைய கோல்டன் ஜூப்ளி, அதாவது அவங்க வந்து ஆட்சிக்கு வந்து அவங்களுடைய டைட்டில் வந்து 50 வருஷம் ஆனதுனால 1887 வந்து அவங்களுக்கு 50 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அதை கமமரேட் பண்ணுறதுக்காக இந்த கோல்டன் ஜூப்ளி ஆஃப் த ரெயின் ஆஃப் குவீன் விக்டோரியா அப்படிங்கிற அது ஒரு செலிப்ரேஷன்ஸே நிறைய நடக்கிறது. அதோட விளைவாக அங்கேருந்து ஆரம்பித்த அந்த கான்செப்ட் தான் வந்து இந்த விக்டோரியா பப்ளிக் ஹால் வந்து 1888 வந்து இனாகிரேட் பண்ணுறாங்க. விக்டோரியா பப்ளிக் ஹால் என்று பெயரிடப்பட்ட இந்த கட்டடத்தை அப்போதைய சென்னை மாகாணத்தின் ஆளுநராக இருந்த லார்ட் கன்னிமாரா திறந்து வைத்தார். நம்ம ஊரில் நடந்த நிறைய முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நடந்தது இந்த விக்டோரியா பப்ளிக் ஹாலில் தான் இருக்கும். நிறைய முக்கியமான தலைவர்கள்லாம் வந்து முக்கியமான பர்சனாலிட்டிஸ் வந்து அங்கே விக்டோரியா பப்ளிக் ஹாலில் பேசியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு சுவாமி விவேகானந்தர் வந்து அங்கே பேசியிருக்காரு. 1897 வருஷம் ஒரு பப்ளிக் மீட்டிங், எவ்வளோ பெரிய பப்ளிக் மீட்டிங் அப்படின்னா, விக்டோரியா பப்ளிக் ஹால் உள்ள இடம் இல்லாமல் பெரிய வெளில வந்து இருக்கிற அந்த கிரவுண்ட் எல்லாத்தையும் சுற்றி கூட்டம் நின்று அவரால் கத்தி பேச முடியாமல் ஒரு சேரியட் மாதிரி ஒன்று உருவாக்கி அதுக்கு மேலே அவர் நின்று அதை வந்து கிட்டத்தட்ட எப்படி வந்து கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில் கீதோபதேசம் பண்ணுறாரோ அந்த மாதிரி அவர் வந்து ஒரு சேரியட் மேலே நின்று எல்லாருக்கும் இது பேசுகிறாரு. அந்த அளவுக்கு கூட்டம் கூடியிருக்கு. இது ஆக்சுவலாக வந்து அவரோட மீட்டிங்கை வந்து ஃபஸ்ட்டு டிக்கெட் போடுறாங்க. அந்த இது கிரவுண்ட் ஃப்ளோரில் உட்காந்து அந்த ஆடிட்டோரியத்துக்கு உள்ளே வந்து நடக்கும்போது அவர் அந்த மீட்டிங் வந்து டிக்கெட் போடுறாங்க. ஆனால் வெளில இருக்கிற கரகோஷத்தை பார்த்து அந்த கூட்டத்தை பார்த்து அவருக்கு வந்து நான் வந்து இவங்களுக்கு பேச வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளில வந்து இந்த ஒரு சேரியட் மாதிரினா ஒரு இதில் வந்து ஏறி நின்று பேசுகிறாரு. ஸோ விவேகானந்தர் வந்து அங்கே பேசியிருக்காரு, மகாத்மா காந்தி பேசியிருக்காரு. விக்டோரியா பப்ளிக் ஹாலுக்கும் தமிழ் நாடகங்களுக்கும் நிறைய ரொம்ப முக்கியமான தொடர்பு இருந்திருக்கு. சுகுண விலாச சபா அப்படின்ட்டு 1891 வருஷம் 1891 வந்து பம்மல் சம்பந்த முதலியார் அப்படிங்கிறவர் தான் அங்கே வந்து இந்த சுகுண விலாச சபா ஆரம்பிக்கிறாரு.
அதோடைய சுகுண விலாச சபாவுடைய நாடகங்கள், பெரும்பாலான நாடகங்கள் நடந்தது இந்த விக்டோரியா பப்ளிக் ஹாலில் தான். 1891லேருந்து 1933-34 வரைக்கும் கிட்டத்தட்ட 40 வருஷ காலம் அங்கே நிறைய நாடகங்கள் நடந்த ஒரு காலகட்டம். இங்கு பல ஆண்டுகளாக நாடகம் நடத்தி வந்த சுகுண விலாச சபா 1935ஆம் ஆண்டு வாக்கில் இங்கிருந்து மவுண்ட் ரோட்டில் உள்ள அவர்களது சொந்த இடத்திற்கு மாறியது. அதன் பிறகு விக்டோரியா பப்ளிக் ஹாலில் பல சமூக நாடகங்கள் அரங்கேறின. அதில் ஒன்றுதான் அறிஞர் அண்ணா எழுதிய சர்வோதயம். அந்த நாடகத்தை பார்க்க வந்தபோதுதான் எம்ஜிஆர் இந்த கட்டடத்தில் வைத்துத்தான் அறிஞர் அண்ணாவுக்கு அறிமுகம் செய்து வைக்கப்படுகிறார். பிற்காலத்தில் தமிழக அரசியலில் எம்ஜிஆர் கால் பதித்ததற்கு அடித்தளம் அமைத்தது இந்த சந்திப்புதான். கலை, அரசியல் மட்டுமல்லாது விளையாட்டுகளுக்கும் விக்டோரியா பப்ளிக் ஹால் முக்கியமான இடமாக விளங்கியது. சுகுண விலாச சபா இங்கிருந்து வெளியேறிய பிறகு சவுத் இந்தியன் அத்லெட்டிக் அசோசியேஷன் இந்த கட்டடத்தின் தரைத்தளத்தை வாடகைக்கு எடுத்து இங்கு ஏராளமான விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி வந்தார்கள். டேபிள் டென்னிஸ் இங்குதான் முதன்முறையாக அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. ஏராளமான செஸ் போட்டிகள் நடத்தப்பட்டன. இந்த கட்டடத்தின் பின்பகுதியில் ஒரு டென்னிஸ் கோர்ட் உருவாக்கப்பட்டு டென்னிஸ் போட்டிகளும் நடத்தப்பட்டன. இன்னொரு முக்கியமான நிகழ்வு விக்டோரியா பப்ளிக் ஹால் நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த திராவிடியன் மூவ்மெண்ட்டுங்கிறது சொல்லப்படுற இனி லாஸ்ட் ஒரு 60 வருஷ காலமாக நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டேட்டோட பொலிட்டிக்கல் ஐடியாலஜி அதை அது எல்லாத்துக்கும் முன்னோடி நீதி கட்சி அப்படின்னு சொல்கிற இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி. அது 1916 ஆரம்பிச்சது இதே விக்டோரியா பப்ளிக் ஹாலில் தான். அதோட ஃபர்ஸ்ட் பப்ளிக் மீட்டிங் நடந்ததே இந்த விக்டோரியா பப்ளிக் ஹாலில் தான். 1896ஆம் வருடம் இந்த விக்டோரியா பப்ளிக் ஹாலில் தான் சென்னை மக்கள் சினிமாவை முதன்முறையாக கண்டார்கள். சென்னையில் மெட்ராஸ் போட்டோகிராபிக் ஸ்டோர் என்ற பெயரில் புகைப்படக்கூடம் நடத்தி வந்த டி ஸ்டீவன்சன் என்பவர் இந்த விக்டோரியா பப்ளிக் ஹாலை 3 நாளைக்கு வாடகைக்கு எடுத்து இந்த கட்டடத்தில் முதன்முறையாக சினிமாவை காண்பித்தார். இப்போது உள்ளது போல அது முழுநீள சினிமாக்கள் கிடையாது. துண்டு துண்டான காட்சிகளாக ஒளிபரப்பு செய்யப்பட்டன. அப்போது அந்த அதிசயத்தை பார்க்க கூடிய மக்கள் கூட்டம் ஏராளம். அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி, இந்த மின்சாரம் எப்படி இதாருது, எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணதும் விக்டோரியா பப்ளிக் ஹாலில் தான். நாளடைவில் சினிமாவின் ஆதிக்கம் அதிகமாக 1950களுக்கு பிறகு இந்த விக்டோரியா ஹால் முக்கியத்துவம் இழக்க ஆரம்பித்தது. 1966ஆம் ஆண்டு இந்த விக்டோரியா ஹாலை நிர்வகித்து வந்த அறக்கட்டளை நிர்வாகத்தினர் பயனற்று போன இந்த விக்டோரியா ஹாலை இடித்துவிட்டு இந்த இடத்தில் சினிமா தியேட்டரை கட்டலாம் என்று நினைத்தனர். இந்த தகவல் அப்போதைய முதலமைச்சரான அறிஞர் அண்ணாவுக்கு போக வரலாற்று சிறப்புமிக்க விக்டோரியா பப்ளிக் ஹாலை இடிக்கக்கூடாது என்று தடுத்ததுடன் தமிழக அரசு சார்பாக அந்த கட்டடத்தை புதுப்பித்தார். அதன் பிறகும் இந்த கட்டடத்தில் பெரிய நிகழ்ச்சிகள் எதுவும் நடைபெறாமலேயே இருந்தது. இதற்கிடையில் விக்டோரியா பப்ளிக் ஹாலை நிர்வகித்து வந்த சென்னபுரி ஆந்திர மகாசபாவினருக்கும் சென்னை மாநகராட்சிக்கும் இடையில் இது தொடர்பான வழக்கு நடந்ததால் இந்த கட்டடம் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தது. தற்போது அந்த சட்ட சிக்கல்கள் எல்லாம் முடிவுக்கு வந்த நிலையில் அந்த கட்டடத்தை தமிழக அரசு புதுப்பித்து வருகிறது. லாஸ்ட் ஒரு 2 வருஷமா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ அதை மும்முரமா எடுத்து இப்போ அதை ரெனோவேஷன் பண்ணி அந்த ரெனோவேஷனை இப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்செடுத்து இதை கூடிய சீக்கிரம் ஒரு சிஎம் அதை இனாகிரேட் பண்ணி அந்த ஹால் எதுக்காக ஒரிஜினலாக அதை கட்டினாங்களோ, அதாவது இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் நடத்துறதுக்கு, மீட்டிங்ஸ் நடத்துறதுக்கு, நாடகங்கள் நடத்துறதுக்கு, இந்த மாதிரிலாம் எப்படி ஒரிஜினலாக எதுக்காக அதை கட்டினாங்களோ அது எல்லாத்துக்கும் திருப்பி அது பயன்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கும்.